ஹாய் ஆல் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. நாங்கள் லாஸ்ட் மந்த் வந்து ஸ்ரீலங்கா ட்ரிப் போயிருந்தோம். 6 days 5 nights ட்ரிப். ஸோ அதை பற்றின vlog தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ரெகுலராக நான் வீடியோஸ் போட கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ மித்துவோட செகண்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் இது. கொஞ்சம் அவர் வந்து இப்போ வந்து 3 years ஆக போகுது. ஸோ இப்போ வந்து நாங்கள் ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போனதுனால ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்தான். ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நீங்களுமே வந்து ஒரு ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களோட டாட்லர்ஸ்க்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க. அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணோம். எனக்கு வந்து அதை பார்க்கவே வந்து ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டேன். ஸோ கொலம்போவில் போய் நாங்கள் லேண்ட் ஆனோம் ஸ்ரீலங்கா. இந்த ட்ரிப்பில் ஃபர்ஸ்ட் ஐட்டினரியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேவே பென்டோட்டா போகிற மாதிரி பிளான் தான். நாங்கள் போய் அங்கே இறங்கின உடனே எங்களுக்கு கைடு, அதுக்கப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் ஒரு வேன் மாதிரி எடுத்துக்கிட்டோம். ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃபேமிலியோட தான் நாங்கள் போயிருந்தோம். ஸோ சூப்பராக வெல்கம் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து கொலம்போ டு பென்டோட்டா. அந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா மோரர்லெஸ் வந்து கேரளா மாதிரி தான் இருக்கும். பட் இன்னும் வந்து லக்ஸூரியஸாக சூப்பராக இருந்தது. இந்த பொன்னியின் செல்வனில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ் காமிச்சிருப்பாங்கல்ல, இந்த மாதிரி ஃபைட் சீக்வென்ஸ் இதெல்லாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கும் நாங்கள் போனோம். போட் ரைட் வந்து ஆக்சுவலி நாங்கள் அங்கே போய் ரீச் ஆகவே ஒரு 5-6 ஆகிடுச்சு. ஸோ சன் போகிறதுக்குள்ளே வந்து இந்த போட் ரைட் கம்ப்ளீட் பண்ணிடணும். ஒரு 1 hour ரொம்பவே சூப்பராக இருந்தது. வேறு லெவலில் இருந்தது. ஆக்சுவலி ஸ்ரீலங்கா போகணும் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அது வந்து ஃபைனலாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம் லாஸ்ட் மந்த். ஸோ இந்த பிளேஸ் தான் நான் சொன்னது. இது உள்ளே பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நிறைய ட்ரீஸ் வந்து உள்ளே இருக்கும். ஸோ இது உள்ளே போகிறதே வந்து செம்ம அட்வென்ச்சரஸாக இருந்தது. நீங்களுமே வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக கொஞ்சம் வந்து பட்ஜெட்டான ஒரு பிளேஸ் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்ரீலங்கா போய் ட்ரை பண்ணலாம். வர்த் த மணி அப்படின்னு தான் சொல்வேன். இது பார்த்திங்கன்னா இந்த பிளேஸ்க்குள்ளே போகிறது கொஞ்சம் அப்படியே பயமாகவும் இருந்தது. கூட வந்து வந்திருந்தார் ஒருத்தர் வந்து போட் ஓட்டுறவர். பட் இருந்தாலுமே எங்களுக்கு கொஞ்சம் அப்படியே வந்து ஒரு டெரிஃபிக் ஃபீலாக இருந்தது இது உள்ளே போகிறதுலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாட்டிக் அனிமல்ஸ்லாம் வந்து நிறைய இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து நார்மலாக இந்த மாதிரி ஈவினிங் டைமில் போய் நாங்கள் ரீச் ஆனதுனால இந்த ஒரு பிளேஸ் மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ரூமில் வந்து செக்இன் பண்ணிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் டே இப்படி தான் போச்சு. இதுக்கப்புறம் வந்து 4 days எப்படி போச்சு நான் நெக்ஸ்ட் vlogல சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.